ஒரு ஸ்வீட் ஸ்டாலை நான் ஏன் நடத்தக்கூடாது? எத்தனை நாள் நான் அடுத்தவர்களுக்காக உழைக்கிறது? நான் எப்போ ஓனராக மாறதுன்னு ஒரு நாள் யோசித்தது தான் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிற தருணம். அன்றைக்கி முடிவு பண்ணாராம், என்கிட்ட என்ன திறமை இருக்குது, வரைகிறது என்னோட திறமை. அவர் ஒரு நேச்சுரல் லவர். அவர் இயற்கையை பார்ப்பார், விலங்குகள் பிடிக்கும். கார்ட்டூன் அதை வச்சு வரைஞ்சு கொடுத்தாராம். ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற ஆள் பார்த்துட்டு, டே இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் கஸ்டமருக்குன்னு அவர் எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் கார்ட்டூனிஸ்டாக வேலைக்கு சேர்ந்தார். அதுக்கப்புறம் ஹாலிவுட்டுக்கு போனார். அதுக்கப்புறம் அவர் 2 கிட்டத்தட்ட மிகப்பெரிய உழைப்பில் சம்பாதிச்சு எடுத்த படம் தான் ஸ்னோ ஒயிட். மிகப்பெரிய ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம். அதுதான் வாழ்க்கையை புரட்டி போட்ட மாபெரும் சம்பவம். இதெல்லாம் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி கண்ணு. 1938 அப்புறம் அவருடைய வாழ்க்கை கிராஃபே வேறு லெவல் போயிடுச்சு. ஆஸ்கர் மட்டும் எனக்கு தெரிந்து 20க்கும் மேற்பட்ட ஆஸ்கர் வாங்கியிருக்காரு. 150க்கும் மேற்பட்ட அகாடமிக் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. யாரு? 10 வயதில் வீடு வீடாக சென்று பேப்பர் போட்ட ஒரு சிறுவன் ஹாலிவுட் உலகத்தையே கட்டி ஆளப் போகிறான் என்பது பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு கூட தெரியாது. ஆனால் அந்த குழந்தையின் மனதில் சுடர் விட்டு எரிந்த தீ அதை சாதித்து காட்டியது. அவர் இறப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாராம், வால்ட் டிஸ்னி அவர்களே, ஜீரோவா இருந்தீங்க, இன்னைக்கு ஹீரோவா மாறிட்டீங்க. இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாக நீங்கள் நினைக்கிற விஷயம் எது என்று கேட்டாராம். அதற்கு வால்ட் டிஸ்னி சொன்னாராம், என்னுடைய அம்மாவை தவிர அனைவரும் என்னை மிகவும் அவமானப்படுத்தினார்கள். என்னுடைய சிந்தனைகளை கேலி செய்தார்கள். ஒரு விதமான மன தாக்குதலுக்கு நான் ஆளானேன். யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் என்னை தாக்குதலுக்கு உள்ளாக்கினார்களோ, யாரெல்லாம் என்னை விமர்சனம் செய்தார்களோ அவர்கள் முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் இந்த வாழ்க்கை எனக்கு அமைந்தது என்று சொன்னார் வால்ட் டிஸ்னி. எதுக்கு வால்ட் டிஸ்னியோட ஹிஸ்டரியை நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகமே உங்களை நம்பாவிடணும், உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஜீவனாவது உங்களை நம்பும். அந்த ஜீவன் பெயர் அம்மாவாக இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுக்குள்ளே இருந்துட்டாலே நம்ம மிகப்பெரிய லெவலில் வந்துடலாம். ஒருத்த ஐடியா தான், எந்த ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்ஸால் உருவாக்கப்பட்டதோ அதே ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்ஸை தூக்கி எறிஞ்சதுக்கப்புறம் தடுமாறி கீழே விழுகிற சமயத்தில் மீண்டும் ஸ்டீவ் ஜாப்ஸை அழைத்தது. நான் எப்பயும் நினைப்பேன், வாழ்க்கையில் எவன் ஒருவன் நம்மை தூக்கி எறிகிறானோ அவனே நம்மை அழைக்கும்படி வாழ்ந்து காட்டுவதற்கு பெயர்தான் வாழ்க்கை. அவர் அந்த கேப்பில் கிரியேட் பண்ண 2 நிறுவனத்தை ஆப்பிள் வாங்கிட்டு வளர்ந்தது. பல ப்ராடக்ட் வச்சுருந்தானுங்க, எல்லாத்தையும் தூக்குங்கடா, சிம்பிளாக நீட்டாக எலிகெண்ட்டாக கம்மியான ப்ராடக்டை லான்ச் பண்ணுங்கடா, லான்ச் பண்ண வச்சார். இந்த இதுதான் பீக்கில் இருக்கும், இதுதான் பீக்கில் இருக்கும், இதை படித்தா பெரிய ஆளாயிரலாம், அதை படித்தா பெரிய ஆளாயிரலாம், அதெல்லாம் கிடையாது. எதை படித்தாலும் பெரிய ஆள் ஆக முடியும், நல்லா படிக்கணும், அவ்வளோதான். ஒரு தமிழ் படித்த நான் ஒரு விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜோட ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டக்ஷன் டே ப்ரோக்ராமுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வர முடியுதில்ல? காரணம் என்ன? தமிழ் நல்லா படித்ததுனால மட்டும், வேறு எதுவுமே காரணம் கிடையாது. அடிப்படையாக எல்லாத்த பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஊபர் எப்படி வளர்ந்தது, ஒரு ஃப்ளைஓவர் எப்படி கட்டுறாங்க, இன்ஜினியரிங் இவ்வளோ வேல்யூவா, ஐடியாவுக்கு தான் இன்னைக்கு காசா, ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தா இவ்வளோ இருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவ்வளோ பேட்டர்ன் இருக்கா, இப்படிலாம் கொண்டு வரலாமா, எல்லாமே அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பெரிய உழைப்பை ஆர்வத்தோடு நம் துறை நோக்கி நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த வால்ட் டிஸ்னி ஹிஸ்டரி நேற்று படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மனுஷன் என்னென்ன வேலை பண்ணியிருக்கான், அவ்வளோ வறுமை குடும்பத்தில். அவங்க அப்பா செய்யாத வேலையில் கடைசியில் விவசாயம்னு ஒன்று பண்ணியிருக்காரு, அதுலேயும் அவ்வளோ பெரிய தோல்வி. கடைசியில் வீடு வீடாக போய் பேப்பர் போட்டிருக்காரு. யார்? வால்ட் டிஸ்னியோட அப்பா. அந்த பேப்பர் போடுற சைக்கிளில் போய் அவ்வளோ குளிரில் ஃபாரினில் பேப்பர் போடணும், அமெரிக்காவில் பேப்பர் போடணும். ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையே இருக்கிற தூரம் அதிகமாக இருக்கிறதுனால 10 வயசே ஆன வால்ட் டிஸ்னியை கூப்பிட்டு, தம்பி நாளையிலேருந்து நீ இந்த வேலையை பண்ணுன்னு இருக்கார். வால்ட் டிஸ்னிக்கு சைக்கிள் கிடையாது, ஏன்னா அப்பா வேற வேலைக்கு போகணும். வீடு வீடாக ஓடி போய் பேப்பர் போட்ட மனிதன் வால்ட் டிஸ்னி 10 வயசில். அதில் 5 நிமிஷம் தாமதம் ஆனாலும் அப்படி கத்துவாங்களாம் எல்லாரும், ஏன்டா நீ பேப்பர் லேட்டாக கொண்டு வரேன்னு. ஒருத்தர் வீட்டுக்கு சில
நிமிஷம் தாமதம் ஆனதுனால இனிமேல் பேப்பரே எங்களுக்கு போட வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கால் பண்ணி சொல்லிட்டாங்க. உடனே வால்ட் டிஸ்னி அடுத்த நாள்ல இருந்து காலையில் 2:30 மணிக்கு எழுந்து வீடு வீடாக ஓடி ஓடி போய் பேப்பர் போட்டாராம். இந்த வருமானம் பத்தலை. அவங்க அம்மா பால் வண்டி இழுத்துட்டு வீடு வீடாக போய் பால் வித்துக்கிட்டு இருந்தாங்களாம். அவ்வளோ கனமான வண்டியை அந்த தாய் இழுப்பதை இந்த மகனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பேப்பர் போட்டுட்டு மறுபடியும் வேக வேகமாக ஓடி போய் அம்மாவோட சேர்ந்து அந்த வண்டி இழுத்து ஹெல்ப் பண்ணுவாராம். அவங்க அப்பா இவ்வளோ வேலை செஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா திட்டுவாராம். நம்ம அப்பாலாம் ஒன்று சொன்னால் கோவம் வந்துருதுல, டப்புன்னு சட்டை போட்டு பைக் எடுத்து கிளம்பிடுறோம்ல. அவங்க அப்பா இவ்வளோ எத்தனை வயசு, 10 வயசுல உன்னால குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னேன். ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் போய் பார்ட் டைம் வேலை பார்த்து அதில் வர பணத்தை கொண்டு வந்து அப்பாட்ட கொடுப்பாராம். ஒரு நாள் இரவு வால்ட் டிஸ்னி யோசிச்சாராம், எத்தனை நாள் பேப்பர் போடுறது, எத்தனை நாள் அம்மாவோட பால் வண்டி இழுக்கிறது, எத்தனை நாள் ஸ்வீட் ஸ்டாலில் வேலை செய்கிறது. பேப்பர் போடுற வீட்டில் ஓனராக நான் ஏன் இருக்கக்கூடாது, பால் போடுற வீட்டில் ஓனராக நான் ஏன் இருக்கக்கூடாது, ஒரு ஸ்வீட் ஸ்டாலை நான் ஏன் நடத்தக்கூடாது, எத்தனை நாள் நான் அடுத்தவர்களுக்காக உழைக்கிறது, நான் எப்போ ஓனராக மாறதுன்னு ஒரு நாள் யோசித்தது தான் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிற தருணம். அன்றைக்கி முடிவு பண்ணாராம், என்கிட்ட என்ன திறமை இருக்குது, வரைகிறது என்னோட திறமை. அவர் வந்து ஒரு நேச்சுரல் லவர். அவர் இயற்கையை பார்ப்பார், விலங்குகள் பிடிக்கும், கார்ட்டூன் அதை வச்சு வரைஞ்சு கொடுத்தாராம். ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற ஆள் பார்த்துட்டு, டேய் இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் கஸ்டமருக்குன்னு அவர் எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் கார்ட்டூனிஸ்டாக வேலைக்கு சேர்ந்தார். அதுக்கப்புறம் ஹாலிவுட்டுக்கு போனார். அதுக்கப்புறம் அவர் 2 கிட்டத்தட்ட மிகப்பெரிய உழைப்பில் சம்பாதிச்சு எடுத்த படம் தான் ஸ்னோ ஒயிட். மிகப்பெரிய ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம். அதுதான் வாழ்க்கையை புரட்டி போட்ட மாபெரும் சம்பவம். இதெல்லாம் ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி கண்ணு. 1938 அப்புறம் அவருடைய வாழ்க்கை கிராஃபே வேறு லெவல் போயிடுச்சு. ஆஸ்கர் மட்டும் எனக்கு தெரிந்து 20க்கும் மேற்பட்ட ஆஸ்கர் வாங்கியிருக்காரு, 150க்கும் மேற்பட்ட அகாடமிக் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. யாரு? 10 வயதில் வீடு வீடாக சென்று பேப்பர் போட்ட ஒரு சிறுவன் ஹாலிவுட் உலகத்தையே கட்டி ஆளப்போகிறான் என்பது பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு கூட தெரியாது. ஆனால் அந்த குழந்தையின் மனதில் சுடர் விட்டு எரிந்த தீ அதை சாதித்து காட்டியது. அவர் இறப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாராம், வால்ட் டிஸ்னி அவர்களே, ஜீரோவா இருந்தீங்க, இன்னைக்கு ஹீரோவா மாறிட்டீங்க, இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாக நீங்கள் நினைக்கிற விஷயம் எது என்று கேட்டாராம். அதற்கு வால்ட் டிஸ்னி சொன்னாராம், என்னுடைய அம்மாவை தவிர அனைவரும் என்னை மிகவும் அவமானப்படுத்தினார்கள், என்னுடைய சிந்தனைகளை கேலி செய்தார்கள், ஒரு விதமான மன தாக்குதலுக்கு நான் ஆளானேன். யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் என்னை தாக்குதலுக்கு உள்ளாக்கினார்களோ, யாரெல்லாம் என்னை விமர்சனம் செய்தார்களோ அவர்கள் முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் இந்த வாழ்க்கை எனக்கு அமைந்தது என்று சொன்னார் வால்ட் டிஸ்னி. எதுக்கு வால்ட் டிஸ்னியோட ஹிஸ்டரியை நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகமே உங்களை நம்பாவிடணும், உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஜீவனாவது உங்களை நம்பும். அந்த ஜீவன் பெயர் அம்மாவாக இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுக்குள்ளே இருந்துட்டாலே நம்ம மிகப்பெரிய அளவில் வந்துடலாம். வாய்ப்புகள் உங்களை சுற்றி கொட்டி கிடக்கிறது, மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அவ்வளோ இருக்குது. இன்றைக்கி பிரின்சிபல் மேம்க்கு தெரியும், டைரக்டர் மேம் தெரியும், வைஸ் பிரின்சிபல் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் போனாலும் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன். ஒரு பக்கம் எங்கள் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு ஆட்கள் நிறைய வேணும்னு வர கம்பெனிஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம். இந்த பக்கம் வேலை இருக்குது, இந்த பக்கம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் வேணும், இந்த சைடு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இவங்க தன்னை தயார்படுத்திக்கல. புரியுதா சொல்ல நான் சொல்றது? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தன்னை தயார்படுத்திட்டா இங்க இருக்கிற அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கலாம். நேற்று வரப்ப இவர் ப்ரொஃபஸர் ஜெகன் அவர்கள் சொல்றாரு, ஒரு பையன் நம்ம காலேஜில் 11 ஆஃபர் வச்சிருந்தானா. 11 ஆஃபர். ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ முடிச்சுட்டு ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்காரு கையில் 11 கம்பெனி. இப்போ அவர் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சொல்லவா, லைஃப்பில் சக்ஸஸ் இதுதான் நான் நினைக்கிறேன். என்னைக்கு எந்த கம்பெனி வேணும்னு நீ சூஸ் பண்ணுறியோ நீ சாதாரண ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருப்ப. ஆனால் எந்த கம்பெனியை சூஸ் பண்ணலாம் நீ நினைக்கிறையோ அன்னைக்கு நீ வாழ்க்கையில் அடுத்த இடத்த நோக்கி நகர்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். கம்பெனி ஒன்றை சூஸ் பண்ணக்கூடாது, நீ கம்பெனியை சூஸ் பண்ணுற அளவுக்கு உன்னுடைய அகாடமிக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ப்ராக்டிக்கல் நாலேஜோட ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கும். அது ரொம்ப முக்கியம்.
இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ல இருக்கிற பெரிய பிரச்சனை ப்ராக்டிக்கலுக்கும் அவனுக்கும் ரொம்ப தள்ளியே இருப்பான். படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனா ரொம்ப தள்ளியே இருப்பான். ப்ராஜெக்டை நீ பண்ணு. என் ரெக்வஸ்ட், தப்போ ரைட்டோ நீங்கள் பண்ணுங்க. ப்ராஜெக்டை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ப்ராஜெக்டை வாங்காத. நிறைய பேர் பண்ணுற பிரச்சனையே ப்ராஜெக்ட் வாங்குறது தான். ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறப்ப அதோடைய சிந்தனை, அதோட இலக்கே வேற. வாட்ஸ்அப், நீங்கள் என்ன வாட்ஸ்அப் இல்லாமல் நம்ம இருக்கும், ஆக்சிஜன் இல்லாமல் கூட இருந்தாலும் வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு நாள் வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணலைன்னா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணுதாடி, இன்னைக்கு மார்னிங்லேருந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. எனக்கும் அதே பிரச்சனை தான், அதனால தான் கேட்டேன். அப்படி ஒரு அத்தியாவசிய தேவையாக மாற்றிட்டாங்களா வாட்ஸ்அப்பை? இந்த வாட்ஸ்அப் கண்டுபிடிச்ச 2 பேரும், அந்த ஃபவுண்டர் 2 பேரும் ஃபேஸ்புக்கில் வேலைக்கு போன ஆளுங்க. ஃபேஸ்புக் ரிஜெக்ட் பண்ண ஆளுங்க 2 பேரும். 2 பேரையும் ரிஜெக்ட் பண்ணுச்சு, வேலைக்கு வேண்டான்னு. ஒரு நாள் விளையாண்டுருக்கிறப்போ ஒரு 12 மிஸ்டு கால் என்னடான்னு பார்த்தானுங்க. நம்ம எங்கே இருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னால் நல்லா இருக்குமே, அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கால் பண்ணாமல் இருப்பாங்களே. இந்த ஐடியா தான் வாட்ஸ்அப்கான காரணமே. உருவாச்சு. ஃபேஸ்புக்கில் மார்க் ஜக்கர்பர்க் பார்க்குறாரு, என்னடா வாட்ஸ்அப் இவ்வளோ பெருசாக ஆச்சேன்னு கூப்பிடுறாரு. டிஸ்கஷன் பல மாத டிஸ்கஷன் போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் டேயில் வாட்ஸ்அப்பை ஃபேஸ்புக் டேக் ஓவர் பண்ணுது. எந்த 2 மனிதர்களை ஃபேஸ்புக் வெளியேற்றியதோ அதே 2 மனிதர்களை சிகப்பு கம்பளம் விரித்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் என்று கூப்பிட்டதற்கு பெயர்தான் வெற்றி என்று நான் நினைக்கிறேன். எல்லாம் சாதாரண ஐடியா தான் இருக்கும். என்னடா காசே இல்லாமல் யூசர்ஸ் இருக்கா, என்ன பண்ண போறீங்க? ட்விட்டர் சாதாரண ஐடியா. பாரக் ஒபாமா அவருடைய எலெக்ஷன் கேம்பெயினில் அவர் அதிபர் ஆகிற சமயத்தில் ட்விட்டரை வச்சு தான் மேஜிக்கே பண்ணாரு. இந்த உலகம் உங்களுக்கான வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருக்கிறது. எந்த மனிதன் வாய்ப்புகளுக்காக காத்திருந்து வாய்ப்புகளை எடுக்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றியாளனாக மாறுகிறான். நீங்க காத்திருந்து வாய்ப்புகளை கொத்திக்கோங்க, தயார்படுத்திட்டே இருங்க உங்களை. ஒரு போர்க்களத்துல வீரனை இறக்கி விட்டதுக்கு அப்புறம், சார் எங்கிட்ட கத்தி இல்லை, எங்கிட்ட வாழ் இல்லைன்னு சொன்னா எதிரி குத்திட்டு போயிடுவான். கரெக்டா? ஒரு வீரன் எப்பொழுதும் போருக்கு தயாராகவே இருப்பது போல ஒரு மனிதன் வாய்ப்புக்கு எப்பொழுதும் தயாராகவே தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவுதான் வாழ்க்கை. உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. எப்பயுமே நல்ல நண்பர்களை கூட வச்சுங்க, நல்ல ஐடியா கிரியேட் பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் அப் டீம்ல இருந்து அவ்வளோ பேரும் அவ்வளோ உதவிகள் செய்வதற்கு தயாரா இருக்காங்க. இன்னைக்கு ஐடியா தான் காசே. நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு சாப்பாடு தர உலகம், நாளைக்கு நீ இருந்து என் கூட 10 நிமிஷம் பேசிட்டு போ, காசு தரேங்க. இதை ஒருத்தன் இங்கிலாந்துலயோ அமெரிக்காலயோ செயல்படுத்திட்டான். என்ன தெரியுமா போட்டான் அந்த ஆளு? உங்களுக்கு பெரிய சோகமா, எங்கிட்ட உட்காந்து 1 மணி நேரம் பேசுங்க, நான் உட்காந்துருக்கேன். ஒரு மனிதன் சக மனிதன் பேசுவதை கேட்க கூட நீங்க ஆட்கள் கிடையாது. அதை காசாக்கணும். சும்மா பிச்சுக்கிட்டு அப்பாயின்மெண்ட் எதுக்கு? ஏத்தமாக இருக்கிறோம், பேசுறதை கேட்கணும் பொறுமையா, இவ்வளவுதான். அதுக்கு அவ்வளோ காசு. ஐடியா தான் எல்லாமே. இதெல்லாம் என்ன நீ பேச அது போடுவேன், அது காசா சம்பாதிச்சிட்டானே. நடக்குதே. வீட்டுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறது, ஹோட்டல் இங்கேருந்து 4 தப்படி கடை, அங்கே போய் வாங்கிக்க மாட்டாங்களா? இதுக்கு வேற ஆர்டர் போடுவாங்களா? சொன்னவன் அதே தெருவில் உட்காந்து ஆர்டர் போடுறானே. அவ்வளோ சோம்பேறி ஆயிட்டோமே. இதில் வேற அண்ணா எங்கே இருக்கீங்க, ஏன் லேட் ஆகுது, சீக்கிரம் வாங்கன்னா எங்கே 2 தெரு தள்ளி எட்டி மிதிச்சு அங்கே தான் போய் விழுவான். ஆனால் அதுக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் போடுறான், ஜொமேட்டோவில் ஆர்டர் போடுறான். நடக்குதுல ஐடியா. அது டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணதில்ல, ஊபர் கிரியேட் பண்ணதில்ல. இவ்வளவுதான். நீங்க சார், எங்க அண்ணன் அடிக்கடி சொல்வார், எங்க அண்ணனுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை, ஆனால் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்தார், எம்எஸ்சி அப்ளைட் கெமிஸ்ட்ரி படித்தார். அவர் சொல்லுவார், டே இன்ஜினியரிங் இல்லாமல் இந்த உலகமே கிடையாதுடா. இந்த உலகம் சுழல்வதற்கான அடிப்படை காரணம் இன்ஜினியரிங்கிற ஒரே ஒரு விஷயம். இதை இன்ஜினியர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மேஜிக்கை கிரியேட் பண்ணலாம் பார். எந்த டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சூப்பர்னு பேசுவாங்க. கரெக்டா சார்? சிவில் தான் இந்த டைம்ல பீக். எந்த டைம் எந்த டிபார்ட்மெண்ட் பீக்கா இருந்தாலும் நீ படிச்சாதான் பூவா. நீ படிக்கலைன்னா அதான். அதனால தான் எடுத்தேன். நம்ம ஐடி அதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நம்ம லட்சியம். அதான் அடித்தா அவ்வளோதான், நேராக போகிறோம் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகிறோம், அவ்வளோதான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஆப்பிள் ஐஃபோன் இருக்குல்ல கண்ணு, மேக்புக் ப்ரோலாம் இருக்குல்ல, மேக்புக்லாம் இருக்குல்ல, ஆப்பிளோட லோகோ எப்படி இருக்கும்? ஆப்பிள் இருக்கும்,
கொஞ்சம் ஓரத்தில் காசு கடிச்ச மாதிரி இருக்கும். அது யார் கடிச்சது? ஸ்டீவ் ஜாப்ஸு. கரெக்டாக அந்த ஆள் கடிச்ச ஆப்பிளை தான் நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்த ஐடியா தான். எந்த ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்ஸால் உருவாக்கப்பட்டதோ அதே ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்ஸை தூக்கி எறிஞ்சதுக்கப்புறம் தடுமாறி கீழே விழுகிற சமயத்தில் மீண்டும் ஸ்டீவ் ஜாப்ஸை அழைத்தது. நான் எப்பயும் நினைப்பேன், வாழ்க்கையில் எவன் ஒருவன் நம்மை தூக்கி எறிகிறானோ அவனே நம்மை அழைக்கும்படி வாழ்ந்து காட்டுவதற்கு பெயர்தான் வாழ்க்கை. அவர் அந்த கேப்பில் கிரியேட் பண்ண 2 நிறுவனத்தை ஆப்பிள் வாங்கிட்டு வளர்ந்தது. பல ப்ராடக்ட் வச்சுருந்தானுங்க. எல்லாத்தையும் தூக்குங்கடா, சிம்பிளாக நீட்டாக எலிகெண்ட்டாக கம்மியான ப்ராடக்டை லான்ச் பண்ணுங்கடா, லான்ச் பண்ண வச்சார். இந்த இதுதான் பீக்கில் இருக்கும், இதுதான் பீக்கில் இருக்கும், இதை படித்தா பெரிய ஆளாயிரலாம், அதை படித்தா பெரிய ஆளாயிரலாம், அதெல்லாம் கிடையாது. எதை படித்தாலும் பெரிய ஆள் ஆக முடியும், நல்லா படிக்கணும், அவ்வளோதான். ஒரு தமிழ் படித்த நான் ஒரு விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜோட ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டக்ஷன் டே ப்ரோக்ராமுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வர முடியுதில்ல? காரணம் என்ன? தமிழ் நல்லா படித்ததுனால மட்டும், வேற எதுவுமே காரணம் கிடையாது. அடிப்படையாக எல்லாத்த பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஊபர் எப்படி வளர்ந்தது, ஒரு ஃப்ளைஓவர் எப்படி கட்டுறாங்க, இன்ஜினியரிங் இவ்வளோ வேல்யூவா, ஐடியாவுக்கு தான் இன்னைக்கு காசா, ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சா இவ்வளோ இருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவ்வளோ பேட்டர்ன் இருக்கா, இப்படிலாம் கொண்டு வரலாமா, எல்லாமே அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பெரிய உழைப்பை ஆர்வத்தோடு நம் துறை நோக்கி நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கணும். என் அருமை தம்பிகளே தங்கைகளே, ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வி வாய்ப்பை உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த வருடம் 12ஆம் வகுப்பு முடித்து அடுத்து ஹையர் எஜுகேஷனுக்கு காலேஜுக்கு சேர முடியாதவருடைய எண்ணிக்கை 1.25 லட்சம் பேர். சரியா? 1 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சு அடுத்து காலேஜ் சேர முடியல. இதில் அந்த 1 லட்சம் பேருக்கு அதிகமாக இருக்காங்களே, அதில் நம்மளை விட அதிகமான புத்திசாலிகள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கா? வழங்கலை. காரணம் குடும்ப சூழல், வறுமை, பொருளாதார ரீதியாக என்ன வேணா காரணமாக இருக்கலாம். அந்த வாய்ப்பு அவங்களுக்கு போல. யாரோ ஒரு தகுதியான மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தட்டி பறித்து இந்த இடத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். ஓகேவா? இது நாம நேரடியா தட்டி பறிக்கல, ஆனா மறைமுகமா அவனோட இடத்துல நாம தான் உட்கார்ந்துருக்கோம். ஆனா அவன் இடத்துல நாம உட்கார்ந்துருக்கோம். அவன் தகுதியானவன். அவன் நம்ம இடத்துல உட்கார்ந்துருந்தா என்ன மேஜிக் பண்ணிருப்பானோ அதை விட 2 மடங்கு மேஜிக் பண்ணாதான் நாம தட்டி பறித்ததற்கான நியாயத்தை அந்த இளைஞனுக்கு தர முடியும். இவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்க படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. பல பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, 5வது வரைக்கும் நம்ம கூட படிச்சவன் 6வதுல இருந்து காணாம போயிருப்பான். 10வது வரைக்கும் நம்ம கூட படிச்சவன் 11வது 12வது சேராத போயிருப்பான். 12வது வரைக்கும் நம்ம கூட படிச்சவங்க அடுத்து காலேஜ் எஜுகேஷன் போக முடியாம போயிருப்பாங்க. யூஜி நம்மளோட படிச்சவங்க அடுத்து பிஜி காணாம போயிருப்பாங்க. யாருக்குமே தராத வாய்ப்பை இந்த குடும்பம், நம் தாய், நம் தந்தை, நம் குடும்பம் நமக்கு வழங்கி இருக்கிறது. கழாக்கால் பள்ளியுள் வைத்தட்டார் சான்றோர் குழாத்து பேதை புகழ் முயுவ விளக்க உரை. சான்றோரின் கூட்டத்தில் பேதை புகுதல். ஒருவன் தூய்மையில்லாதவற்றை மிதித்து கழுவாத காலை படுக்கையில் வைத்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. சான்றோர் கூடியிருக்கும் இடத்துள் அறிவற்றவன் நுழைவது கழுவாத காலை படுக்கை மேல் வைத்தது போலாகும். கழாக்கால் பள்ளியுள் வைத்தட்டார் சான்றோர் குழாத்து பேதை புகழ் முயுவ விளக்க உரை. சான்றோரின் கூட்டத்தில் பேதை புகுதல். ஒருவன் தூய்மையில்லாதவற்றை மிதித்து கழுவாத காலை படுக்கையில் வைத்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. சான்றோர் கூடியிருக்கும் இடத்துள் அறிவற்றவன் நுழைவது கழுவாத காலை படுக்கை மேல் வைத்தது போலாகும். கழாக்கால் பள்ளியுள் வைத்தட்டார் சான்றோர் குழாத்து பேதை புகழ் முயுவ விளக்க உரை. சான்றோரின் கூட்டத்தில் பேதை புகுதல். ஒருவன் தூய்மையில்லாதவற்றை மிதித்து கழுவாத காலை படுக்கையில் வைத்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. சான்றோர் கூடியிருக்கும் இடத்துள் அறிவற்றவன் நுழைவது கழுவாத காலை படுக்கை மேல் வைத்தது போலாகும். கழாக்கால் பள்ளியுள் வைத்தட்டார் சான்றோர் குழாத்து பேதை புகழ் முயுவ விளக்க உரை. சான்றோரின் கூட்டத்தில் பேதை புகுதல். ஒருவன் தூய்மையில்லாதவற்றை மிதித்து கழுவாத காலை படுக்கையில் வைத்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. சான்றோர் கூடியிருக்கும் இடத்துள் அறிவற்றவன் நுழைவது கழுவாத காலை படுக்கை மேல் வைத்தது போலாகும். கழாக்கால் பள்ளியுள் வைத்தட்டார் சான்றோர் குழாத்து பேதை புகழ் முயுவ விளக்க உரை.
சான்றோரின் கூட்டத்தில் பேதை புகுதல், ஒருவன் தூய்மையில்லாதவற்றை மிதித்து கழுவாத காலை படுக்கையில் வைத்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. சான்றோர் கூடியிருக்கும் இடத்துள் அறிவற்றவன் நுழைவது, கழுவாத காலை படுக்கை மேல் வைத்தது போலாகும். கழா கால் பள்ளியுள் வைத்தற்றார் சான்றோர் குழாத்துப் பேதை புகல் முயூவ விளக்க உரை. சான்றோரின் கூட்டத்தில் பேதை புகுதல், ஒருவன் தூய்மையில்லாதவற்றை மிதித்து கழுவாத காலை படுக்கையில் வைத்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. சான்றோர் கூடியிருக்கும் இடத்துள் அறிவற்றவன் நுழைவது, கழுவாத காலை படுக்கை மேல் வைத்தது போலாகும். கழா கால் பள்ளியுள் வைத்தற்றார் சான்றோர் குழாத்துப் பேதை புகல் முயூவ விளக்க உரை. சான்றோரின் கூட்டத்தில் பேதை புகுதல், ஒருவன் தூய்மையில்லாதவற்றை மிதித்து கழுவாத காலை படுக்கையில் வைத்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. சான்றோர் கூடியிருக்கும் இடத்துள் அறிவற்றவன் நுழைவது, கழுவாத காலை படுக்கை மேல் வைத்தது போலாகும். கழா கால் பள்ளியுள் வைத்தற்றார் சான்றோர் குழாத்துப் பேதை புகல் முயூவ விளக்க உரை. சான்றோரின் கூட்டத்தில் பேதை புகுதல், ஒருவன் தூய்மையில்லாதவற்றை மிதித்து கழுவாத காலை படுக்கையில் வைத்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. சான்றோர் கூடியிருக்கும் இடத்துள் அறிவற்றவன் நுழைவது, கழுவாத காலை படுக்கை மேல் வைத்தது போலாகும். கழா கால் பள்ளியுள் வைத்தற்றார் சான்றோர் குழாத்துப் பேதை புகல் முயூவ விளக்க உரை. சான்றோரின் கூட்டத்தில் பேதை புகுதல், ஒருவன் தூய்மையில்லாதவற்றை மிதித்து கழுவாத காலை படுக்கையில் வைத்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. சான்றோர் கூடியிருக்கும் இடத்துள் அறிவற்றவன் நுழைவது, கழுவாத காலை படுக்கை மேல் வைத்தது போலாகும். கழா கால் பள்ளியுள் வைத்தற்றார் சான்றோர் குழாத்துப் பேதை புகல் முயூவ விளக்க உரை. சான்றோரின் கூட்டத்தில் பேதை புகுதல், ஒருவன் தூய்மையில்லாதவற்றை மிதித்து கழுவாத காலை படுக்கையில் வைத்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. சான்றோர் கூடியிருக்கும் இடத்துள் அறிவற்றவன் நுழைவது, கழுவாத காலை படுக்கை மேல் வைத்தது போலாகும். கழா கால் பள்ளியுள் வைத்தற்றார் சான்றோர் குழாத்துப் பேதை புகல் முயூவ விளக்க உரை. சான்றோரின் கூட்டத்தில் பேதை புகுதல், ஒருவன் தூய்மையில்லாதவற்றை மிதித்து கழுவாத காலை படுக்கையில் வைத்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. சான்றோர் கூடியிருக்கும் இடத்துள் அறிவற்றவன் நுழைவது, கழுவாத காலை படுக்கை மேல் வைத்தது போலாகும்.